இருந்து பழம் வருமா? முட்கள் மத்தியிலே ஒரு ஃப்ளவர் வருமா? In the midst of thorns, what do you expect? நான் இன்னைக்கு கலைஞர் சென்டனரி பார்க்ல இருக்கிற இந்த கேக்டஸ் என்கிற அந்த ரீஜனுக்கு வந்திருக்கிறேன். இந்த மேல் தளத்துல நிறைய வகையான கேக்டஸ் இங்க இருக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது டிசைனா ஒன்னு ரவுண்டா இருக்குது, ஒன்னு ஸ்ட்ரைட்டா நிக்குது, ஒன்னு வளைஞ்சு திரிஞ்சு நிக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்தியை தட்டி வச்ச மாதிரி பிளாட்டா இருக்குது. இதுக்கு பேரு சப்பாத்தி கள்ளி அல்லது நாக தள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாஃப்னா என்று சொல்லப்படுகிற இலங்கையில இருக்கிற ஒரு இடத்துல இந்த சப்பாத்தி கள்ளி என்று சொல்லப்படுகிற இந்த கேக்டஸ் வகைகள், இதுல இருக்கிற ஒரு ஃப்ரூட், அந்த ஃப்ரூட் வளருது பாத்தீங்களா, அதனுடைய தலையில இந்த ஃப்ரூட் பிரிக்லிபியர் குரூப்பை சேர்ந்தது, ஒபன்ஷியா அப்படின்ற ஸ்பீஷீஸ். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், நியூட்ரிஷனல் வேல்யூ, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, வீக்கம் அல்லது உடம்புல சொறி பட இது எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு அருமையான ஒரு பழம்னு சொல்றாங்க. முள்ளு எல்லாரும் வெறுக்கிறாங்க, ஆனா உள்ள இருக்கிறது மற்றவங்களை ஆற்றுது. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு முட்கள் போன்ற சூழ்நிலைகள் நம்ம சுற்றி இருந்தாலும் உள்ள என்ன இருக்குதுன்றதுதான் முக்கியம். பாடுகள் யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்குதுங்க. ஆனா நம்ம எப்படி உள்ள இருக்கிறோம்? கசப்பா இருக்கிறோமா, வெறுப்பா இருக்கோமா, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கிறோமா? Fascinating how something that looks harsh and protective on the outside can be sweet and a beneficial fruit. ஏன் மனதுல நான் உணர்றது என்னன்னா, முள்ளு மாதிரி நம்மளை சுத்தி இருந்தாலும் நம்ம இருதயம் எப்போதுமே ஸ்வீட்டா இருக்கணும். நீங்க பாத்திருக்கீங்கல்ல, இந்த பலாப்பழம் பிடிக்கிறதுக்கு பயங்கரமா முள்ளா இருக்கும். மலேசியாவில் டோரியான்னு ஒரு ஃப்ரூட் இருக்குது. தொட்டாலே கையெல்லாம் குத்தும். ஆனா திறந்து உள்ள சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட், அப்பா, ஃபுல் பழத்தை நம்மளே சாப்பிட்டு முடிச்சிடலாமான்னு ஆசையா இருக்கும். வெளியே எப்படி இருந்தாலும் உள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? கனி உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவங்கள் பட்ட போது கூட அவருக்கு உள்ள இருக்கிற மதுரத்தை தான் கொடுத்தாரு. அவரை கசப்பான காடியை குடிக்க சொன்னாங்க. உங்களுக்காக எனக்காக அதை வாங்கி உறிஞ்சு குடிச்சு தன் ஜீவனையே விட்டார். ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்றார், மாறாவ மதுரமாய் மாற்றுகிற ஒரு தேவ பிள்ளையா நான் உன்னை வைக்க போறேன். உன் வாழ்க்கையில கசப்பு இருக்கலாம், ஆனா உன் இருதயத்துல இருக்கிற அந்த ஆண்டவர் உன்னை அன்பினால் நிரப்புகிறார். உங்களுக்கு விரோதமா சில பேர் சில வார்த்தைகளை பேசிட்டாங்கல்ல, உங்க மனசுல ஒரு ரிவெஞ்ச் தோணுது. ஏதாவது செய்து அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், நான் யாருன்னு உங்களுக்கு காண்பிக்கணும். ரொம்ப காயம் அடைஞ்சிருக்கு. ஆனா உங்களை பார்த்து சொல்றார், கவலைப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்குள்ள இருக்கிற என்னுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திடாத, கோபம் கொண்டாலும் பாவம் செஞ்சிடாத, பழி வாங்குற எண்ணம் உனக்குள்ள வந்துட வேண்டாம். பொறுமையாயிரு. உன் கனிகள் வெளிப்படும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு உபத்திரவத்துல இவ்வளவு கனி கொடுத்தாளா? உங்களை அப்படி பாராட்ட போறாங்க. ஆண்டவராகிய இயேசு அவர் முள் கிணத்தினாலே சூட்டப்பட்டு சிலுவையை சுமந்தார். ஆனால் அவருடைய ரத்தத்தினாலே இன்னைக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. உங்களுக்குள்ள இருந்து இன்னைக்கு என்ன வெளியே வருகிறது? அதை வச்சுதான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்க போறார். உங்க வாழ்க்கைக்கு கசப்பை மாற்ற உங்களை கனிகளால் நிரப்ப போகிறார். சாங் ஆஃப் சாங்ஸ் உன்னத பாட்டு சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Like a lily among the thorns is my darling among the young women. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல என் நேச குமாரத்தி இருக்கிறாள். உங்க வாழ்க்கையில இருக்கிற முள் போன்ற பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்குள்ள இருக்கிற மதுரத்தை மற்றவங்க காயங்களை ஆற்றும்படி செய்ய போகிறார். என் வாழ்க்கையில நான் சில கடுமையான பாதைகள் நடந்து போகும்போது அந்த பாடுகளின் மத்தியில ஒரு பாட்டை எழுதுவேன். அந்த பாட்டு உலகமெல்லாம் போய் சேரும். காத்திருப்பேன்ற பாட்டு. எங்க சர்ச்சுக்காக ஒரு இடத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது, அதுவரே எனக்கு கிடைக்கலையே, ஆனாலும் நான் காத்திருப்பேன்னு சொல்லி அந்த பாட்டை எழுதுறேன். அந்த பாடல் இன்னைக்கு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஆறுதலை கொண்டு வருகிறது. கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, குழந்தை பேற்றுக்காக, வீட்டுக்காக, வேலை ப்ரமோஷனுக்காக, வெளிதேச உத்தியோகத்துக்காக, எதுக்காக நீங்க காத்திருந்தாலும் இந்த முள்ளெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிற அந்த இனிமையான கனி, ஆசீர்வாதமான கனியா மற்றவங்களுக்கு மாற்றுவார். You are marked for God's glory. நிச்சயமாய் கனி கொடுப்பீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. God bless you. Have a wonderful day. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் நீங்கள். அற்புதங்கள் பெறும்